பாஜக தென் மாவட்டங்களில் பெருமளவில் வளர்ந்துருக்குன்னு ஒரு அதெல்லாம் ஒன்றும் வளரலைங்க. எதுவும் என்ன வளர்ந்துருக்கு? 10 காருக்கு 20 கார் ஆகிருக்கும், 20 கார் 40 கார் ஆகிருக்கும். இருக்கிறவங்களாம் யாருன்னு பாருங்கள், மேக்ஸிமம் அக்யூஸ்டுங்க தான் இருக்காங்க. வழக்குகள் ஆமாம், அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தானே பொறுப்பே கொடுக்குறாரு அண்ணாமலை அவர்கள். தலைவர் போலீஸ் தானே சார், தலைவர் போலீஸாக இருந்தாலும் போலீஸ் செய்கிற காரியம் அது. எந்த ஊரில் எந்த போலீஸ் திருடனை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ். ஆனால் திருடனை உருவாக்குறதுக்கு எப்படி பேர்? அவருக்கு என்ன பேர்? அவரை எப்படி நீங்கள் போலீஸ்ன்னு சொல்லுவீங்க? ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி குற்ற செயல்களில் ஈடுபடுகிறவர்களை தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கடமை உள்ள ஒரு அதிகாரியாக இருந்தவர், இன்னைக்கு யார் மேலே எத்தனை கேஸ் இருக்குன்னு இருக்கக்கூடிய குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில் பொறுப்பு கொடுக்குறாருன்னா அவர் என்ன போலீஸ்? அவர் திருட்டு போலீஸாக தான் இருக்க முடியும். இந்த பதிவு கண்ணுக்குட்டி கருணாஸ் இல்லை கழுதை கருணாஸ் கூட சொல்லலாம். தமிழகத்தினுடைய நடிகராய் வலம் வந்தவர். இவர் முதல் படத்தில் திருடுநாய் நடித்தவர். எல்லாருக்கும் தெரியும் மக்களே. அந்த படத்தின் பேரை சொல்லி டைரக்டரையும் அந்த படத்தின் ஹீரோவையும் நான் கொச்சப்படுத்த விரும்பலை. ஏன்னா இவர் ஒரு பிளக்கா கருணாஸ். இவெல்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த படத்தினுடைய பெயரையும் படத்தினுடைய டைரக்டரையும் நான் கொச்சப்படுத்த விரும்பலை. வீட்டில் திருடுவர். இவர் போயிட்டு எங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவரை திருட்டு போலீஸ்ன்னு சொல்லி சொல்கிறார். குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டுகின்ற கருணாஸ் ஒரு தமிழகத்தில் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து, அதுவும் ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாளராய் பக்கத்து ஸ்டேட்டில் போயிட்டு கலக்கிட்டு வந்த, ரவுடிகளை ஒழித்துட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் எங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை. நீங்கள் சாதாரணமாக அவர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஆள் கிடையாது. தன்னுடைய பெருமையினுடைய வீடியோக்கள் எல்லாம் ட்விட்டரோ இல்லை இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்லேயோ அவருடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், கர்நாடகாவிலே எத்தனை ரசிகர்கள் அவர்களுக்கு இருக்கிறார் தெரியுமா? அவர்கள் எல்லாம் அப்லோட் பண்ண வீடியோ கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. கண்ணுக்குட்டி கருணாஸ், கழுதை கருணாஸ் அவர்களே. நீங்கள் பாஜகவில் ரவுடிசம் இருக்கிறாங்களா? அதாவது இந்த நாய் வெளியே எச்சை இலையை பார்த்துட்டு சோறு போடுறான்னு சொல்லி உள்ளே போவோம். அப்படிப்பட்ட ஆட்கள் பாஜகவினுடைய ஆட்கள் கிடையாது. சித்தாந்தத்தை கொள்கையாக பாஜகவினுடைய தொண்டர்கள் உள்ளே வந்த உடனே வாய்க்கு அரிசி போட்டு தான் உள்ளே வந்திருக்கிறோம். புரியுதா? உங்களை மாதிரி இன்றைக்கு இந்த அம்மையார் இல்லை என்றால் கருணாஸ் இல்லை. ஏதோ மாயான வித்தையை காண்பித்து அந்த அம்மையார் உங்களுக்கும் நாஞ்சில் சம்பத்தை போன்றவருக்கும் நம்ம இவர் குடியரசு கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாரே அவரை போன்றவர்களுக்கும் ஏதோ பிழைத்து போகட்டும் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு கொடுத்தாங்க. ஏதோ சட்டமன்றத்துக்குள்ளாய் கத்திக்கொண்டு இன்றைக்கு நீங்கள் எக்ஸ் எம்எல்ஏ என்று சொல்லி ஒரு பதிவை போட்டுக்கொண்டு பாஜகவுடைய சித்தாந்தத்துக்குள்ள நீங்கள் ஆளக்கூடாது. நீ எப்படிப்பட்ட கொலைகாரன்? யாரை நீங்கள் கொலை செய்ததற்கு திட்டம் தீட்டி உறுதுணையாக இருந்திருக்கிறீங்க? நீங்கள் எங்களுடைய பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை திருட்டு போலீஸ்ன்னு சொல்லி சொல்கிறீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கருணாஸ் பாஜகவினுடைய மாநில தலைவராய் அவர் இருக்கட்டும். இந்த ஒரு நாள் முதல்வன் படம் பார்த்தீங்களா? ஒரே ஒரு நாள் போலீஸா அப்பா இருக்கிறார். அப்பா டாஸ்மார்க்கின் அப்பா, கள்ளக்காதலின் அப்பா, அண்ணா யூனிவர்சிட்டியின் பாலியல் குற்றவாளியின் அப்பா, ஸ்கூலில் நடக்கின்ற பாலியல் குற்றத்துக்கு அப்பா, இன்னும் என்ன எதுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறாருல்ல? கொலைகளுக்கு அப்பா, காஞ்சாக்களுக்கு அப்பா. அந்த அப்பா ஒரே ஒரு நாள் தமிழகத்தில் அண்ணாமலை அவரிடத்துல சட்டம் ஒழுங்க ஒரே ஒரு நாள் 24 hours கொடுத்து பார்க்கணுமே. முதல் ஷூட்டிங் ஆர்டரு கருணாஸ் அவர்களே உனக்கு தான் வரும். உன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? உன்னுடைய சொந்த ஊரில் உன்னை உள்ளே விட்றாங்களா? இன்றைக்கு மூவேந்தர் அவருடைய கொள்கையை, அதாவது முத்து ராமலிங்க தேவருடைய கொள்கையை வைத்துக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கின்ற கழுதை கருணாஸ் அவர்களே, தேசமும் தெய்வீகமும் 2 கண்களாக பார்க்கிறேன் என்று சொல்லி முத்தாய்ப்பாய் முழக்கியவர் தமிழகத்தில் அண்ணல் அவர்கள். அப்படிப்பட்ட கொள்கையை இன்றைக்கு எங்களுடைய மோடியினுடைய அரசு, அமித்ஷானுடைய அரசு
அண்ணாமலையுடைய தமிழக அரசும் இன்றைக்கு தெய்வீகத்தையும் தேசத்தையும் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட எங்களுடைய மாநில தலைவர் அவர்களை நீ கொச்சையாக பேசுறியா? பார்த்துக்கோ கருணாஸ். எங்கெல்லாம் பிரியாணி போடுகிறார்கள், எங்கெல்லாம் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார்கள், எங்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், கூவத்தூரின் மாமா கருணாஸ், உனக்கெல்லாம் என்னடா தைரியம் கருணாஸ்? நீலாம் ஒரு ஆள் மயிறு, நீ எங்க அண்ணாமலைய பேசுற கருணாஸ், உன்னுடைய நாக்கு அறுக்கப்படும். பார்த்துக்கோ. நீ வணங்குகின்ற தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் ஐயா அவர்களே உன்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உங்களுடைய குலத்திலே சேர்ந்தவர்கள் உன் சொந்த ஊருக்கே உன்னை உள்ள வழி கூட உனக்கு விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேடு கட்டால் அக்கா கிரேஸ் கிட்ட போயிட்டு இந்த கதையை பேசியேன், தொடப்ப கட்டியது உன்னை அடிக்கும். கருணாஸ் அவர்களே பார்த்துக்கோ. திமுகவோடு கூட சேர்ந்து உடைய சகாப்தம் முடிய போகிறது. திமுக அண்ணா சாதாரண நினைச்சுக்கிறியா? திமுக திருமாவளவனையே அழித்தது. நீலாம் ஏமாத்துறண்டா கருணாஸ். நீலாம் ஒரு எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கொச்சையாக பேசின உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.